ಆರ್ಭಟಿಸಿದ ದೇವರು, ನಾವು ಆರಾಧಿಸುವ ದೇವರು ಆತನೇ. ಆರ್ಭಟಿಸಿದ ದೇವರು, ನಾವು ಹೊಗಳುವ ದೇವರು, ಸ್ತುತಿಸಿದ ದೇವರು, ಸ್ತುತಿ ಮಾಡುವ ದೇವರು, ಸ್ತೋತ್ರಿಸಿದ ದೇವರು, ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುವ ದೇವರು, ನಾವು ಕೊಂಡಾಡುವ ದೇವರು. ಕಾರಣವೇನೆಂದರೆ பாவத்திலிருந்து நம்மை அனைவரையும் விடுவித்திருக்கிறார். ಯೇಸುವಿನ ರಕ್ತವನ್ನು ಹೇಳಿ ನೋಡಿ, ಯೇಸುವಿನ ನಾಮத்தை கூப்பிட்டு பார், ಯೇಸುವಿನ ನಾಮವನ್ನು ಕರೆದು ನೋಡಿ, ಅನುಪಿ ಒಂದು ಸುಗಮಕ್ಕೂ ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಕಳಿಸಿ ನಿಮ್ಮನ್ನು ಸೌಖ್ಯಪಡಿಸುವರು. தட்டி தேவரீர் ஆவியானவரே வாரும், எங்களோடு இடைப்படுவீராக, எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நம்மை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி செலுத்தணும். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் இப்பொழுது நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவை இல்லை என்றால் என்ன இல்லை, நமக்கு சீயோன் ராஜ்யம் கிடைக்காது. இந்த உலகத்தில் நீ பட வேண்டிய பாடெல்லாம் பட்டாதான் எவ்வளோ கஷ்டப்படுறோமோ, ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவ்வளோ ஆண்டவர் சமூகத்தில் போய் சுலபமாக நுழையலாம். அல்லேலூயா. ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಬೇಲಿಯಾಕಿ ದಿನವೂ ಕಾಯುತ್ತಿರುವೆ, ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಬೇಲಿಯಾಕಿ ದಿನವೂ ಕಾಯುತ್ತಿರುವೆ. ಇನ್ನೊಂದು ಸಲ ನನ್ನ ದೇಶವನ್ನು ಬೇಲಿಯಾಕಿ ದಿನವೂ ಕಾಯುತ್ತಿರುವೆ. ಯೆಹೋವಾ ಶಮ್ಮ, ಯೆಹೋವಾ ಶಮ್ಮ, ಯೇಸು ರಾಜ, ಯೇಸು ರಾಜ, ಯೆಹೋವಾ ಶಮ್ಮ, ಯೆಹೋವಾ ಶಮ್ಮ, ಯೆಹೋವಾ ಶಮ್ಮ, ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುವವನೇ. ಆಹಾ ಲಾ 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 la 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 lola orida la moshalaba. Hallelujah, 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 hallelujah. ನೋಡಿ ಎಲ್ಲೋನಾ, ನೀ ನನ್ನ ಯೇಸು, ನೀ ನನ್ನ ಯೇಸು, ನೀ ನನ್ನ ಜೀವಿತವೇ, ನೀ ನನ್ನ ಎಲ್ಲವೂ, ನೀ ನನ್ನ ರಕ್ಷಕನೇ, ಬಾ ನೀ ನನ್ನ ರಕ್ಷಕನೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಲಾ 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 ಲಾ. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் கனி கொடுப்பேன். கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். நிந்தை சிலுவைதனை, அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன், அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடல்
உமக்காகத்தானே ஐயா. எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை. எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை. எல்லாருக்கும் நான் எல்லாமானே, எல்லாருக்கும் நான் எல்லாமானே. அனைவருக்கும் நான் அடிமையானே, அனைவருக்கும் நான் அடிமையானே. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. ஜெபிப்போம். துதிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட ஆவியானவரே என்னை மறைத்து எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்பட்டு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய வார்த்தையிலே ஜீவனும் ஆவியும் இருக்கிறது ஐயா. நம்முடைய வார்த்தை ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய வேதம் குறைவற்றதாக இருக்கிறதப்பா. கர்த்தாவே, நம்முடைய வார்த்தை பேசும் பொழுது, நம்முடைய வார்த்தை புறப்பட்டு போகும்பொழுது அது வெறுமையாய் திரும்பாது, நீர் அனுப்பின காரியமாக இதை செய்து முடித்து திரும்பும். அப்பேற்பட்ட வார்த்தையை, அற்புதமான வார்த்தை, வானம் பூமி ஒழிந்து போனாலும் ஒழிந்து போகும், என் வார்த்தை ஒன்றாகிலும் ஒரு உறுப்பாகிலும் அழிந்து ஒழிந்து போகாது என்று சொன்னீரே. அந்த வார்த்தை ஒரு பிள்ளைகள் எங்கள் மூலமாய் கேட்கும் பொழுது அவர்கள் கேட்கும்போதே சுகமடையட்டும், அவர்கள் கேட்கும்பொழுதே ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளட்டும், கேட்கும் பொழுதே விடுதலை பெறட்டும், வசனத்தை கேட்கும்போதே ரட்சிப்பு உண்டாகட்டும், வசனத்தை கேட்கும்போதே அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, வியாதி உள்ளவர்கள் மேல் உம்முடைய வார்த்தை ஆண்டவர் கேட்கும்போது ஆண்டவர் உச்சியிலிருந்து உள்ளங்கால் மட்டுமாய் ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கி பாய்ந்து உடனடியாக சுகத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். சமாதானம் இல்லாத குடும்பத்திற்கு சமாதானம் தரணும், வாழ்க்கைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ரட்சிக்கப்பட்ட துணைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலையில்லாத மக்களுக்கு வேலைவாய்ப்பை உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இங்கே இந்த பிரசங்கத்துக்காக ஒத்துழைக்கிற, வேதம் வாசிக்கிற, கேமரா எடுக்கிற, கீபோர்டு வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அடிமையை மறைத்து வெளிப்பட்டு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட விசுவாசிகளின் தகப்பன், விசுவாசத்தின் தகப்பன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அவர் மூலமாக தான் இன்றைக்கு கிறிஸ்தவமும் யூதர்களும் இஸ்மவேலர்களும் தேவனை வணங்குகிற ஜனங்களுமாய் காணப்படுகிறார்கள். அதற்கு அடிப்படை காரணம் ஆபிரகாம் என்கிற தகப்பனாய், ஆதி தகப்பனாய் இருக்கிறார். அவர் இந்த நாளிலே அவரை குறித்து 4ஆம் பாகமாக நாம் பார்க்க போகிறோம். தேவன் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவன் வாக்களித்த ஒரு உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறமாட்டார் என்று எபிரேயர் 10:23 எழுதப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி, வாக்களித்தவர் வாக்கு தவறவே மாட்டார், அவர் வாக்கு மாறாதவர். அதே ஆபிரகாமுக்கு எபிரேயரில் எழுதப்பட்டிருக்கிறது, என்னை காட்டிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை, நானே எல்லாவற்றிலும் எல்லாமுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர்
அவனுக்கு எப்படி அவனை ஆசீர்வதிக்க தெரியுமா? அவருடைய பெயரிலேயே, அவருடைய பெயரிலே, என் பெயரிலேயே ஆணையிட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். அந்த வாக்குத்தத்தமானது இன்று வரைக்கும், இந்த உலகம் முடிகிற வரைக்கும் இருக்கும். அந்த வாக்குத்தத்தமானது அவனுக்கு மட்டுமல்ல, அவன் விசுவாசித்த, அவன் நம்பி ஏற்றுக்கொண்ட அதே தேவனிடத்திலிருந்து நமக்கும் அந்த விசுவாசம் ஆசீர்வாதம் வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்தருளும் கர்த்தாவே. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற அருமையான ஆபிரகாமினுடைய வாக்குத்தத்தமான காரியங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ரோமருக்கு எழுதின பத்திரிகை 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். முதலாவதாக, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமென். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது ஆபிரகாமுடைய விசுவாசத்தையும் அவன் கர்த்தரை விசுவாசித்த அந்த விதத்தையும், அவனுக்கு எப்படி அந்த விசுவாசமானது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டு வாக்குத்தத்தமாக மாறினது போல அவன் அதை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே ஆகும் என்று சொல்லி அவர் எழுதி கொண்டு வருகிறார். இங்கே சொல்லப்படுகிறது, அவன் இங்கே 18ஆம் வசனத்திலே உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவது நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அல்லேலூயா. ஏன் நாம் நம்பப்படுவதற்கு ஏதுவில்லை என்றால், சமயம் இல்லை என்றால், அவன் 100 வயது உள்ளவனாய் இருந்தான். அவனுடைய மனைவிக்கு 90 வயது. எல்லாம் வயது சென்றவர்கள், சரீரத்திலே பலன் ஒடுங்கி போய் சாராளுக்கு ஸ்திரீயினுடைய வழிபாடுகளால் நின்று போய் கிழவியுமாய் அவன் கிழவனமாய் இருக்கிறார்கள். அப்படி சரீரத்திலே பலவீனமாய் காணப்பட்டாலும் கூட இந்த கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் சொன்னாரே அந்த வார்த்தையை, அந்த வாக்குத்தத்தத்தை, தேவன் சொன்ன அந்த வார்த்தையை அவர்கள் விசுவாசித்து அவன் சொல்கிறான், அவனாகிலும் சரி அவன் மனைவியாகிலும் சரி சரீரம் செத்து போய் பலனற்று கிடந்தாலும் எங்கள் சரீரம் செத்து போனதல்ல, பலன் அற்று போனதல்ல. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அப்படியே நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அவர் சொன்னது நடக்கும் என்று விசுவாசித்து அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அவர்கள் பலனடைந்து பிள்ளை பெற்றதாக வேதம் சொல்கிறது. பவுல் எழுதி முடிக்கும்போது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் அப்படியே சொல்லி எழுதுகிறார். 23ஆம் வசனம், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையாக தேவ ஆவியானவர் கொண்டு வந்து முடிக்கிறார். அது அந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் மாத்திரமல்ல,
அது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது திட்டவட்டமாய் குறிப்பிடுகிறார். அவன் எப்படி தேவனை விசுவாசித்தானோ நாமும் இன்றைக்கு அப்படியே விசுவாசிப்போமானால் நாம் கேட்டது கிடைக்கும். நாம் ஜபிக்கிறது ஜபம் கேட்கப்பட்டு அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். நாம் அவரிடத்தில் என்ன கேட்டு விசுவாசிக்கிறோமோ அப்படியே அது நமக்கு நடக்கும். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். சரீரம் செத்துப்போனவன், செத்துப்போன சாராள் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வார்த்தையை அப்படியே பிடித்து கொண்டு விசுவாசத்தோடு அவர்கள் நடந்தார்கள். தன் சரீரத்தை பார்த்து செத்து போயிருக்கு என்னவில்லையாம். ஆனால் உண்மையில சரீரமெல்லாம் ஒடுங்கி கிழவனும் கழுவியும் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் சொல்ல சொல்ல எண்ணி 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 தன் வாயில் அறிக்கையிட அவர்களுக்குள்ளே சரீரம் செத்ததாக இருந்தாலும் அது பலனுள்ளதாக இருக்கிறது என்று அவர்கள் நினைத்தார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று அருமையாக ஆவியானவர் சொல்கிறார். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி என்று விளக்கிறார். அடுத்த வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். ஆமென். என்ன சொல்றாரு? அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்தான். உனக்கு கொடுப்பேன், உன் சந்ததி விளங்கும், உன் சந்ததி பெருகும், கடற்கரை மணலை போல பெருகும், வானத்து நட்சத்திரங்களை போல பெருகும் அப்படி என்று தேவன் சொன்னதை அவர்கள் விசுவாசித்தார்கள். இப்போ நமக்கு சொல்கிறாரு, நமக்கு அப்படியே ஆபிரகாம் விசுவாசிப்பது நமக்கும் அது நடக்கும். எப்படி நடக்கும் என்றால், இப்போ நாம் எப்படி விசுவாசிக்கணுமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே காணப்படும், எண்ணப்படும். அல்லேலூயா. தேவன் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினார். நமக்காகவே எழுப்பினார். நாம் பிழைப்பதற்காகவே எழுப்பினார். நாம் பலனடைவதற்காக எழுப்பினார். நம்மை பரலோகத்துக்கு கொண்டு சேர்ப்பதற்காகவே தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசிப்போமானால் நமக்கும் அப்படியே நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையாக அங்கே ஒரு ஆபிரகாமை உதாரணம் காட்டி பவுல் ரோமருக்கு எழுதி கொண்டு போகிறார். நமக்கும் ரோமரும் நாமும் எல்லாம் ஒன்று தான். நமக்காக எழுதி கொண்டு அந்த விசுவாசத்தை எப்படியாய் செயல்படுத்த வேண்டும் என்பதை எழுதுகிறார். அது என்ன விசுவாசம்? ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்ன வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்? அவனை அழைக்கும் போதே அவர் சொல்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 12:7. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பாருங்க, 12ஆம் அதிகாரத்தில் அழைக்கிறார். அழைத்து போ என்று சொல்கிறார். அவன் புறப்பட்டு போகிறான். தன் மனைவி அழைத்து கொண்டு, தன் சகோதரன் மகன் லோத்து அழைத்து கொண்டு புறப்பட்டு போகிறான். எங்கே என்று கேள்வி கேட்கவில்லை, எப்படி என்று கேள்வி கேட்கவில்லை, அங்கு என்ன இருக்கும் என்று கேள்வி கேட்கவில்லை, நாங்கள் பிழைப்பதற்கு அங்கே எல்லா வசதி உண்டா, குடிக்க தண்ணி இருக்கிறதா, எங்கள் ஆடு மாடுகளுக்கும் எங்கள் ஜனத்தாருக்கு என்ன அங்கே இருக்கிறது என்றெல்லாம் கேட்கவில்லை. அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி பரிந்தும் நடத்த வல்லவர் என்பதை அவன் விசுவாசித்து காலடி எடுத்து வைத்து மனைவியும் தன் சகோதரனையும் ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு போகிறான். எப்படி போகிறான்? அவர் எனக்கு முன்னாடி போகிறவர். அல்லேலூயா. தேவன் எனக்கு வழிகாட்டுவார், எனக்கு வழியாக வருவார், எனக்கு வழித்துணையாக இருப்பார், என்னை நடத்தி செல்வார், எங்களோடு கூட துணைக்கு இருப்பார். அல்லேலூயா. அப்படி என்று நினைத்தவன் புறப்படுகிறான். அதை தாங்க சொல்லுது. மறுபடியும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. உன் சந்ததிக்கு இன்னும் பிள்ளையே பிறக்கல. நல்ல கவனிங்க.
நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். வேதத்தை வாசிக்கும்போது சில காரியங்கள் நமக்கு புரியாது. ஆவியானவர் நம்மோடு இருந்தால்தான் நமக்கு விளக்கு காண்பிப்பார். உன் சந்ததிக்கு இன்னும் சந்ததி அவனுக்கு இல்லை, பிள்ளை பிறக்கலை. இனிமேல் 15ஆம் அதிகாரத்தில் கூட அவன் தரிசனமாகி பேசும் பொழுது அவன் கேட்கிறான், அடியேனுக்கு பிள்ளை இல்லையே தேவரீர், இன்னும் எனக்கு மகன் இல்லையே, என் வீட்டிலே முதலாவது இருக்கிற அந்த எலியாசர் தான் என் வீட்டு விசாரணைக்காரனாய் எனக்கு குமாரனாக இருக்கிறான். அப்படி இந்த 15ஆம் அதிகாரத்தில் இவன் சொல்லுகிறான். கர்த்தர் அப்பொழுது அவனுக்கு சொல்கிறார், அவன் உனக்கு குமாரன் அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாகிய உன்னிடத்தில் பிறக்கிறவன் தான் உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் இங்கே வாக்குதத்தை என்ன கர்த்தர் சொல்கிறார் நல்லா கவனிக்கணும். மறுபடியும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன், இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். உன் சந்ததிக்கு. நல்ல கவனிங்க, அவனுக்கு பிள்ளையே இல்லை. வாலிபம் வந்தாலும் பிள்ளை பிறக்கும் நம்ம யோசிக்கலாம். அதான் ரொம்ப ஆச்சரியமான காரியம். இவனும் கழுவன் ஆயிட்டான், அவளும் மனைவியும் கழுவி ஆயிட்டா. இப்போ எலியாசர் கூட அவன் தான் மூத்த பிள்ளை போல் இருக்கிறான். ஆனாலும் அவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல அப்படின்னு சொல்லுகிறார். பிற்பாடு அவர் சொல்லி கொண்டு வருகிறார் ஆபிரகாம் கேட்கும் பொழுது 15ஆம் அதிகாரத்திலே. ஆனால் இப்பொழுது 12ஆம் அதிகாரத்திலே அவனை போக சொல்லும்போது அவன் புறப்பட்டு போகும்போது சொல்கிறார், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். அதுதான் வாக்கு தத்துவம். ஆமேன். பிராமிஸ்ட் லேண்ட், வாக்கு தத்தம், சுதந்திரம், உரிமை, சொந்தமாக கொடுப்பது. உன் சந்ததிக்கு தருவேன், கொடுப்பேன். கர்த்தர் சொன்னால் சொன்னதை யாராலும் மாற்ற முடியாது. ஆமேன். அவர் கர்த்தர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. வாக்குரைத்தவர் வாக்கு மாறவே தவறவே மாட்டார். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் மனமாறுகிற மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருக்குமோ என்று வேத வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆகையினால்தான் அவருடைய அந்த வார்த்தை அவர் சொல்கிற அழைக்கும் போதே, உன் தேசத்தை விட்டுடு, உன் ஜனத்தை, உன் இனத்தை விட்டுடு, உன்னுடைய தகப்பன் விட்டுடு, நான் காண்பிக்கும் போ தேசத்துக்கு போ என்றார். அவன் புறப்பட்டு விட்டான். இப்பொழுது சொல்கிறார், இந்த தேசத்தை, அதோ இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு நான் தருவேன் என்று. அல்லேலூயா. அவன் விசுவாசத்தை புறப்பட்டு போகிறார். அதே 15ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 7ஆம் வசனத்தையும் வாசிப்போம். பின்பு அவர் அவனை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். ஆமென். இந்த ஊர் நீ எங்கிருந்து? கல்தேயர்ன பாபிலோன் தேசத்தில் இருக்கிறது. அந்த தேசத்திலிருந்து உன்னை அழைத்து வந்த கர்த்தர் யார் தெரியுமா? நான் தான் உன்னை அழைத்து வந்தேன். ஆகினாலே உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி மேல 2 வசனத்தை வாசிக்கலாம். அவர் அவனை வெளியே அழைத்து, இல்லை 5. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். உன் சந்ததி வானத்து நட்சத்திரம் எண்ண முடியுமா உன்னால? எண்ணு. ஒருவேளை எண்ணி இருப்பானோ எனக்கு தெரியல, எண்ண முடியாது. அவ்வளவு சந்ததியை உன் மூலமாக, ஆபிரகாமே உன் மூலமாக உன் சந்ததியை வர்த்திக்க பண்ண போகிறேன். அப்பொழுது 6ஆம் வசனத்தில் தான் சொல்லுது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அவன் கர்த்தர் சொன்னதை, அந்த வார்த்தையை கேட்டு
கர்த்தரை விசுவாசி என்ன எப்படி விசுவாசித்தான் கர்த்தரை? அவர் சொன்னார், அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்தது அந்த வார்த்தை விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுனால தான் விசுவாசம் வளரும். அப்ப தேவன் சொன்னார் ஆபிரகாமுக்கு, அவரையும் அவர் இடத்திலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தையை கேட்டு அவன் விசுவாசித்தான். அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. ஆகையினால் தான் சொல்றார் இப்ப 7ஆம் வசனத்தில் மறு வாசிப்போம். பின்னும் அவர் அவனை நோக்கி, பின்பு அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக, தேசத்தை ஆபிரகாமே, இந்த தேசத்தை நீ பார்க்கிற இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தில் நீ வாழ்ந்திருந்த ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சந்ததிக்கு தரப்போகிறேன். எதற்கு? உன்னை ஊர் என்ற பட்டணத்தில் அழைத்து வந்தவர் யார் தெரியுமா? நான் தான் உனக்கு சொல்றேன், இதை உன் சந்ததிக்கு சுதந்திரமாக சொந்தமாக தரப்போகிறேன். அல்லேலூயா. அதை அவன் அப்படி விசுவாசித்தான். எப்படி விசுவாசித்தான்? வா வெளியே, வானத்தை அண்ணாந்து பார், இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் என்ன கூடுமா என்ன, அப்படியாய் உன் சந்ததி பெருகும். ஆமேன். அதை அப்படியே ஆபிரகாம் விசுவாசித்தான். அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியாக. எதை விசுவாசித்தான்? கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த வார்த்தையை விசுவாசித்தான். மனுஷனுடைய வார்த்தையில் தேவன் கொடுக்கிற வார்த்தை. தேவன் பொய் சொல்ல மாட்டார். தேவன் சொன்னால் சொன்னபடி நடக்கும். அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம் உள்ளது. ஹல்லேலூயா. அடுத்ததாக அதே அதிகாரத்திலே 18 வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலிருந்து. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணி, உடன்படிக்கை அக்ரிமெண்ட் பண்றார். பத்திரம், நாமெல்லாம் ஒரு நிலத்துக்கோ வீட்டுக்கோ, இது என்னுடையது, இன்று முதல் என்னிடத்துலேருந்து நான் உனக்கு இவ்வளோ பணம் தரேன், இந்த நிலத்தை நான் உனக்கு தரேன் என்று சிலர் எல்லாம் அக்ரிமெண்ட் பண்ணுவோம். உடன்படிக்கை அதான் ஒப்பந்தம். எகிப்தின் நதி துவங்கி எகிப்து நதினா நைல் நதி. எகிப்து நதி துவங்கி ஐபிராத் நதினா இவன் இருந்தானே ஊர் பட்டணம், அந்த நதி வரைக்கும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். கொடுப்பேன் என்று சொல்லல, நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனை கானானிய வம்சம், இத்தனை ஜாதிகள் அங்கே குடியிருக்கிறதுப்பா. அவர்கள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த தேசத்தை கட்டி கொண்டு குடியிருக்கிறார்கள், கானான் உனக்கு கொடுக்கிற அந்த சுதந்திரமான தேசத்திலே அதை அவர்கள் குடியிருக்கிற அந்த தேசமெல்லாம் உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வந்தவர் இப்பொழுது என்ன சொல்றார்? கொடுத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அப்படியே விசுவாசிக்கிறோம். கர்த்தர் இடத்துல நான் கேட்டது எனக்கு கொடுத்துட்டார், எனக்கு செய்ய போகிறார், எனக்கு அது நடக்கும். அல்லேலூயா. அவர் கொடுப்பேன் என்று உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். இப்பொழுது கொடுத்தேன் என்று கொடுத்துட்டார். ஆபிரகாம் அதான் உடன்படிக்கை ஒப்பந்தம் எழுதி கொடுத்துட்ட மாதிரி ஒப்பந்தம் பண்ணிட்டார், உடன்படிக்கை பண்ணிட்டார். உன் சந்ததிக்கு கொடுத்துட்டேன் நான் இது. அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரண ஆற்றால் ஒரு மனுஷன் அவனை அழைத்து வந்து இத்தனை ஜாதி, 7 விதமான ஜாதிகள் குடியிருக்கிற அந்த கானான் தேசத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை எழுதி கொடுத்தார். இது உன் சந்ததிக்கு கொடுத்தேன். அல்லேலூயா. அது யாராலும் மாற்ற முடியாது, எவனும் உன்னிடத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. நான் சொன்னது
என்றைக்கு இருந்தாலும் அது நிறைவேறும். ஆமென். நமக்கு ஆத்திரம் சொன்ன உடனே நமக்கு பட்டா எழுதி கொடுத்துட்டாரு, இதான்னு நினைப்பாங்க. இல்லை, அதற்கு கர்த்தர் அப்படியே அந்த 15 மரத்தை சொல்லினே வருவார். உன் சந்ததி 400 வருஷம் எகிப்தில் போய் அடிமைகளாக இருப்பாங்க, அப்புறம் 4ஆம் தலைமுறையில் திருப்பி வருவாங்க, அப்பொழுது அவர்களை கொண்டு வந்து நான் இந்த தேசத்திற்கு குடியேற்றுவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நாம் கூட கர்த்தரை விசுவாசிக்கிறோம், ஜபிக்கிறோம். சில காரியங்களுக்கு நம்ம ஜபத்தில் உடனே நம்ம கேட்டது கிடைக்கும், நடக்கணும்னு எதிர்பார்க்க இல்லை. கர்த்தருக்கு தெரியும் எதை எப்பொழுது உனக்கு கொடுக்க வேண்டும், எனக்கு கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுத்தால் அது உனக்கு நன்மையாக இருக்கும், அது உனக்கு பலன் கொடுக்கும் என்பது தேவனுக்கு தெரியும். ஆனால் நமக்கு அவசரம் இப்பொழுதே நடக்கணும் என்று எதிர்பார்ப்போம். அவருக்கு தெரியும் இப்பொழுது நடக்கும் என்றாலும் அது தருவார், அல்லது அதுக்குரிய நேரம், அதுக்குரிய காலத்தை அவர் வைத்திருப்பார். அந்த காலத்திலே அது நிச்சயமாய் நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது அதே 17ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 6ஆம் வசனத்திலிருந்து 8 வரைக்கும் வாசிக்கலாம். உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி, உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன் ஜனம் பெருகும் என்றார். பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிலே விதவிதமான ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உன்னிடத்திலிருந்து பார், என்ன வாக்குத்தத்தம், இன்னும் பிள்ளையே பிறக்கல. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் கர்த்தர் சொல்றது. இன்னும் உனக்கு பிள்ளையே இல்லை, 2 பேரும் வயசானவங்க, கிழவன் கேள்விக்கிட்ட வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் கர்த்தர். ஏன் இந்த கிழவன் கேள்விக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்? அவன் தேவன் சொன்ன வார்த்தை அப்படியே விசுவாசித்தான், தேவனையும் விசுவாசித்தான். அதனால்தான் கர்த்தர் அவனிடத்தில் இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் சொல்லி கொண்டு வருகிறார். யாரெல்லாம், அதனால பவுல் எழுதுகிறார், அப்படியே மரித்தோரிலிருந்து கர்த்தர் இயேசுவை உயிரோடு தேவன் எழுப்பினார் நமக்காக என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ நமக்கும் அப்படியே அந்த நீதி, அந்த விசுவாசம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆபிரகாமை வைத்து இங்கே பவுல் எழுதி கொண்டு போகிறார் ரோமருக்கு. இப்பொழுது அவர் சொல்கிறார், உன் சந்ததிக்கு, வாசிக்கலாம் மறுபடியும் அந்த வசனத்தை 6, உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிலே பலவிதமான ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஐயா, அப்பேற்பட்ட சந்ததியை உன்னிலிருந்து நான் உருவாக்க போகிறேன். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததி. இப்ப சொல்றார் ஆபிரகாமே, உனக்கும் அவனுக்கெல்லாம் போல அவனுக்கு கூட என்றார், உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படிக்கு எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும், உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய என்றைக்கும் மாறாத அழியாத நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நாட்டை ஆளுகிற, இந்த கர்நாடகா ஆளுகிற முதல் மந்திரியோ இல்லை இந்திய தேசம் ஆளுகிற பிரதம மந்திரியோ நமக்கு இப்படி ஒரு ஒப்பந்தம் பண்ணி கொடுத்தா நம்மெல்லாம் வாழணுங்களா? மாற்றவே முடியாதையா. பிரதமரே எழுதி கொடுத்தாரு, முதல் மந்திரியே முக்கிய மந்திரியே எழுதி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க, ஒரே போய் சொல்லுவாங்க, சந்தோஷப்படுங்க. சர்வத்தை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்கிறார், உனக்கும் எனக்கும் உனக்கும் பின்னால வரும் சந்ததிக்கும் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அல்லேலூயா. கர்த்தர் திட்டவட்டமாய் பேசுகிறார். அங்கே 18ஆம் வசனம் படியாதலே, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. இப்போ ஆபிரகாமு இன்னும் பிள்ளை பிறக்கல, ஈசாக்கு பிறக்கலன்னா அதுக்குள்ளேயே ஆகாருக்கு கல்யாணம் கட்டி இஸ்மவேல் பிறக்கிறான். இஸ்மவேலு இப்போ இஸ்மவேலுக்காக வேண்டான், இஸ்மவேல் உனக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக,
என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நல்லா கவனிக்கணும். இஸ்மவேலையும் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆகாருக்கு பிறந்த முதல் பிறந்த மகன் அவன் தான் இஸ்மவேல். அவன் இப்போ கண்ணில் எதிர்க்க அவன் தான் இருக்கிறான். அவன் உனக்கு முன்பாக பிழைப்பானாக என்று கெஞ்சுகிறான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? அப்புறமா சொல்கிறார், சாராள் அவனை அந்த வேலைக்கார பண்ணி துரத்துடும் போது இவன் ரொம்ப துக்கப்படுறான். அவனையும் நான் ஆஸ்வதிப்பேன் கர்த்தர் அப்புறமா சொல்கிறார். ஆனால் இப்போ அப்படி சொல்லலை. இப்போ என்ன சொல்கிறாரு? உடனே சாராள் ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, அவனிடத்திலே என் உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன். படிக்கலாம் அந்த வசனத்தை. அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாய், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. ஆபிரகாம் அடிக்கடி சொல்ற, நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஆபிரகாமே, நீ கலங்காதே, ஏன் பயப்படுற? அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் தான் பிராமிஸ், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லிட்டே போறார். சரி, அடுத்து இன்னொரு வாக்குத்தத்தத்தை பார்க்கலாம். எப்படி ஆபிரகாம் அப்படியே கதை முடிஞ்சு அப்புறமா அவனுக்கு ஈசாக்கு வரான். ஈசாக்கு பிறகு அவனுக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அவன் பிள்ளைகளில் 12 கோத்திரம் பிரியுது. அவர்களெல்லாம் எகிப்துக்கு அடிமைப்பட்டு போகிறாங்க. யாக்கோபு எகிப்துக்கு போகிறான். அங்கே யோசேப் என்கிற யாக்கோபுடைய குமாரன் அவன் அந்த எகிப்தில் இருக்கும் பொழுது கடைசி காலம் அவனும் மரிக்கிற காலத்திலே அவன் ஒரு வாக்குத்தத்தை சொல்கிறான். என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை அவனும் அதை அறிக்கை செய்கிறான். 50ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடையப் போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி, யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்து கொண்டான். ஆமென். யோசேப்பு ஞாபகப்படுத்துறான், ஆபிரகாம் ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின சுதந்திரமாய் கொடுத்த அந்த தேசத்துக்கு நிச்சயமாய் தேவன் உங்களை இந்த எகிப்து தேசத்தில் வந்து சந்தித்து உங்களை அழைத்து கொண்டு போய் அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுப்பார். அப்பொழுது நீங்கள் புறப்பட்டு போகிற காலம் ஒன்று வரப்போகிறது. கர்த்தர் உங்களை சந்திக்க போகிறார். ஆனால் நீங்கள் போகும்போது என்னுடைய எலும்புகளை இந்த எகிப்தில் விட்டுவிட வேண்டாம், என் எலும்புகளை அந்த கானான் தேசத்துக்கு, அந்த வாக்குத்தத்தமான தேசத்திற்கு என் எலும்புகளை கொண்டு போவீர்களாக அப்படி என்று சொல்லி தன் சகோதரரிடத்திலே ஆணையிடுவித்து கொண்டானாம், சத்தியம் வாங்கி கொண்டானாம். அல்லேலூயா. அவனும் அங்கே ஞாபகப்படுத்துகிறான், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்கு தவற மாட்டார். ஆபிரகாம் ஈசாக்குக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தாரே அந்த தேசத்து, கானான் தேசத்திற்கு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கண்டிப்பாக தேவன் இந்த எகிப்து தேசத்தில் உங்களை வந்து சந்திப்பார், உங்களை விடுவிப்பார், உங்களுக்கு ரட்சிப்பு கட்டிடுவார். அப்பொழுது நீங்கள் புறப்பட்டு போவீர்கள். நீங்கள் போகும்பொழுது என்னுடைய எலும்புகளை மறக்காமல் அந்த தேசத்தில் கொண்டு போய் கானான் தேசத்துக்கு கொண்டு போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் எலும்பு கொண்டு போக சொல்றான் தெரியுமா? எசேக்கியேல் நம்ம வாசிக்கிறோம், மனுபுத்திரனே அந்த எலும்புள்ள பள்ளத்தாக்களை கொண்டு போய் நிறுத்தி இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்கிறார் கர்த்தர். அதுக்கு எசேக்கியேல் தீர்க்க சொல்கிறான், தேவரீர் அது உமக்கே தெரியும்.
அப்போ தீர்க்கதரிசி சொல்கிறார், இவன் உரைக்கிறான், அந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைந்து பெரிய சேனையாய் நிற்கிறது. இப்போ எலும்புக்குள்ளே ஜீவன், கர்த்தருடைய பிள்ளைகள் எலும்புக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் அவ்வளோ நம்பிக்கையோடு சொல்லுகிறான். அதான் ஏன் அந்த வாக்குத்தத்தத்தை மறுபடியும் நினைப்பூட்டுகிறான். அடுத்தது மோசேயின் காலத்தில் யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவனும் அங்கே கர்த்தர் சொல்றார், அவனுக்கு ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். ஆமென், ஆமென், ஆமென். இந்த எகிப்தில் இருக்கிற ஜனங்களுக்கு மோசேயின் மூலமாக கர்த்தர் பேசுற, சொல்லுப்பா, என்ன சொல்லு? நான் ஆபிரகாம், ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கெல்லாம் ஆணையிட்டு கொடுத்த அந்த வாக்குத்தத்த தேசத்திலே உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல். கர்த்தர் அதை நமக்கு கொடுப்பார் அப்படி என்று சொல் என்று மோசே இடத்துல தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் வாக்கு அளித்தவர், வாக்கு உரைத்தவர், உண்மையுள்ளவர். அவர் வாக்கு தவறவே மாட்டார். அல்லேலூயா. அடுத்தது லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இன்னும் 4-5 வசனங்களை வாசித்து முடிக்கலாம். 24, 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள், நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோடே சொன்னேன். உங்களோடே சொன்ன கர்த்தர் பேசுறார். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் நீங்கள் அவர்கள் தேசத்தை கானானுடைய தேசத்தில் சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோடே சொன்னேன். உங்களோடே சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த, உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. மற்ற ஜனங்களோடு கலக்காதபடி, மற்ற ஜன கூட்டத்தோடு மற்ற ஜாதிகளோடு கலக்காதபடி உங்களை தனியாகவே பிரித்து அழைத்து வந்தது எதற்கு தெரியுமா? அந்த உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தில் கொண்டு வந்தவர் நான் தான். உங்களுக்கு வாக்கு கொடுத்தவர் நான் தான். உன் பிதாக்களுக்கு, உன்னுடைய ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வாக்குத்தத்தமான தேசத்திலே உங்களை கொண்டு வந்து விட்டவர் நான் தான். இது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். எதற்கு தெரியுமா? நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படிக்கு, நீங்கள் என் ஜனமாய் இருக்கும்படிக்கு நான் உங்களை கொண்டு வந்து நிறுத்தினேன் இங்கே. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, மற்ற ஜனங்களோடு கலவாதபடிக்கு உங்களை தனியாக என்னுடைய ஜனம், என்னுடைய கூட்டம், என்னுடைய பிள்ளைகள் என்று உங்களை தனியாக பிரித்து கொண்டு வந்து இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன். அது அப்படி சொல்ல போகிறார். நான் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே நீங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று மற்ற ஜனங்கள் எடுத்து உங்களை நான் என்ன பண்ண, எனக்கென்று தனியாக பிரித்து எடுத்தேன். அப்படி 26 சொல்லினே போவார். அடுத்தது என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை. இதெல்லாம் வாக்குத்தத்தம், தேவன் கொடுத்த வாக்கு, பிராமிஸ் வார்டுகள். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஆமென். காலேபும் யோசுவா சொல்கிறார்கள். மற்ற 12 பேர் உழவு பார்க்க போயிட்டு வந்து எல்லாம் திரும்பி வராங்க. 10 பேர், ஐயோ பெரிய உயரமான கட்டடங்கள் இருக்கிறது, காம்பவுண்டெல்லாம் ரொம்ப உயரமாக கட்டப்பட்டிருக்கிறது, அங்கே இருக்கிற ஜனங்கள் ரொம்ப நெடிய உயரமாக இருக்கிறாங்க, எல்லாம் ராட்சதர்களாக காணப்படுறாங்க, அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், எங்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல. இவங்களே பார்த்த வெட்டுக்கிளியே தெரிறாங்களாம். அவங்க பார்த்தாலையும் அவங்க பார்க்குறது இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனால் இவங்க சொல்கிறானுங்க அப்படி வெட்டுக்கிளிகள் போல தெரிஞ்சோம். ஐயோ முடியாதப்பா, ஓடு சபையாரெல்லாம் கூட்ட முடிய ஒப்பாரி வச்சு அழுதுங்க. அப்பொழுது காலேபும் யோசுவாவும் எழுந்து நின்று சொல்கிறாங்க,
படிக்கலாம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால், கர்த்தர், நல்ல கவனிக்கணும் ஒரு வார்த்தை, காலேபு யோசுவாவும் பேசுறாங்க. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அப்படியே பேசின போறாங்க. நீங்கள் தேவனுக்கு விரோதமாக மாத்திர கலகம் பண்ணாதீர்கள் என்று சொல்லி கலகம் பண்றாங்க. ஒரே கூச்சலும் கொள்ளையுமா. உடனே கர்த்தருடைய வாதை அந்த சபைக்குள்ள நுழைகிறது. இந்த 10 பேரும் அங்கே உருண்டு விழுந்து செத்துறாங்க. அப்ப கர்த்தர் சொல்லிட்டார், காலேபு யோசுவா மாத்திரம் இந்த வாக்குத்தத்தம் உள்ள தேசத்துக்கு, நான் வாக்கு பண்ணிய தேசத்துக்குள்ளே கால் வதிப்பார்கள். மற்றவர்கள் யாரும் போறதில்லை. உங்க பிள்ளைகள் போவாங்க. மோசே கூட போகிறதில்லை, ஆரோனும் போகிறதில்லை, மீரியாமும் போகிறதில்லை. எல்லாம் வழியிலே மடிந்து போகிறாங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10 வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது போதும். கர்த்தர் சொல்லிட்டே போறார். ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் அதை பிரவேசிக்கும் பொழுது மோசேயின் மூலமா கர்த்தர் பேசுறார். நீங்கள் கட்டாத வீடுகளில் குடியிருப்பீங்க. நீங்கள் வெட்டாத கிணற்று துறவுகளிலே தண்ணீர் குடிப்பீங்க. நீங்கள் நடாத திராட்சை தோட்டத்திலே பழங்களை புசிப்பீங்க. நீங்கள் வைக்காத மரம், ஒலிவு மரத்திலிருந்து நீங்கள் பலனை புசிப்பீர்கள். நீங்கள் புசித்து திருப்தியாக இருக்கும்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போக வேண்டாம். இது என்னால தான் வந்தது என்று நினைக்க வேண்டாம். இது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்தது என்று சொல்லி நினைக்க வேண்டும். அப்படி என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறார். பாலும் தேனும் ஓடுகிற அந்த வாக்குத்தத்த தேசம், கானான் தேசம் உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் கொடுத்தே தீருவார், கொடுத்தும் விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே உபாகமம் 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு, போதும். பாலும் தேனும் ஓடுகிற உங்கள் பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின, உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தில் உங்களுக்கு கொடுப்பேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினேனே அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னவர் கொடுத்து விட்டார். இப்போ பிரவேசி அது உள்ளே வந்துட்டாங்க. அந்த தேசத்தை கொடுத்துட்டார். இப்போ சொல்றார் மோசேயின் மூலமாக, பிரவேசித்த பின்பு அவர்கள் புசித்து திருப்தியாகி கொழுத்து போயிருக்கும் போது, அதான் கர்த்தரை மறுதளிக்க கூடாது அப்படி சொல்லிட்டு போறார். அடுத்தது அவரையே நியாயாதிபதியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் கில்காலிலிருந்து போகிமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோட பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை. இங்க சொல்றார் தேவதூதன் அங்க வந்து ஜனங்கள் இடத்துல பேசுறார், நியாயாதிபதிகள் இடத்துல. இப்போ மோசேவும் இல்லை, நடத்தி வந்து யோசுவாவும் மறிச்சிட்டாரு. மோசே கானானுக்குள்ள வராதே அங்கே மறிச்சிட்டாரு. இப்போ யோசுவா அவர்கள் நடத்தி வந்து எல்லாருக்கும் தேசத்தை பங்கிட்டு கொடுத்துட்டாரு. இப்போ அவரும் மறிச்சிட்டாரு.
இப்போ எல்லாம் கானான் தேசத்தில் வந்து அவங்கவங்களுக்கு பங்கு பிரகாரம் பிரித்து வாழ்கிறார்கள். இப்பொழுது அந்நிய தேவர்களை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். அந்நிய ஜனங்களுடைய வழிகளை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். ஆனாலும் இப்போ தேவத்தோன் வந்து சொல்கிறாரு, அங்கே என்ன சொல்கிறாரு? உன் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த படி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோட பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவது. உங்களோடு பண்ணின என் உடன்படிக்கை, அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த சத்தியத்தை, ஒப்பந்தம் பண்ணினதை நான் ஒரு காலம் முறித்து போட மாட்டேன். நான் அதை முடியாது போன்று சொல்ல மாட்டேன். அது செய்துதான். அந்த ஒப்பந்தம்தான். அது என்றைக்கு மாறாது, அழியாது, முறிந்து போகாது. அது பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்தேன் அல்லவா, அது அப்படியே நடந்தது. கொண்டு வந்து விட்டு உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்பதை எங்கே குறிப்பிடுகிறார். அதிலேயே 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்களை அனுப்பிவிட்ட போது அவர்கள் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள அவரவர் தங்கள் சுதந்திர வீதத்திற்கு போனார்கள். யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளை எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களுமாகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். ஆமென். யோசுவா எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்து எல்லாரும் இருக்கும் பொழுது, அந்த மூப்பர்களும் அந்த யோசுவா காலத்தில் வாழ்ந்தவர்கள் அத்தனை பேர்கள் இருக்கும் பொழுது, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் வந்து குடியிருந்து கர்த்தருக்கு பயந்து நடந்தார்கள். அல்லேலூயா. அதன் பிறகுதான் அவர்கள் அந்நிய தேவர்களை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். வானராசிகளுக்கு பலி செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அதன் பிறகுதான் கர்த்தர் நியாயாதிபதிகளை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்றைக்கு முன்னாடி வைப்பது ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன். அவர் வாக்குத்தத்தம் தவறாதவர், வாக்கு மாறாதவர். அவர் அப்படியே செய்தார். அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி தேசத்தை கொடுத்தார். ஆபிரகாமிடத்தில் சொன்னது நிறைவேறினது. அல்லேலூயா. அதை தான் பவுல் எழுதுகிறார். அந்த ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கையின் பிரகாரமாகவே அவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தமானது நிறைவேறினது போல நமக்கும் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிந்து உயிரோடு எழுப்பின தேவனை விசுவாசிக்கிற கர்த்தர் நமக்காகவே உயிரோடு இருக்கிறார். இயேசு நம்மோடு இருக்கிறார். இயேசு நமக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். நமக்காக இருக்கிறார். நமக்காக வரப்போகிறார். ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அப்படி என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு கானான் தேசம் சுதந்திரமானது போல பரலோகம் என்கிற கானான் தேசம் நமக்கு நிச்சயமாய் சுதந்திரமாகும். ஆமேன். அல்லேலூயா. அன்றைக்கு அவர்களை வழிநடத்த மோசே, யோசுவா போன்ற நியாயாதிபதிகள் போன்றவர்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆனால் இன்றைக்கு நம்மை தேவனை விசுவாசிக்கிறவர்கள், அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேருக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறது என்ன தெரியுமா? உங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நான் இயேசுவை விசுவாசித்தவர்களுக்கு, தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அதை நம்மை வழிநடத்த, சீர்படுத்த, சரிப்படுத்த, அந்த கானான் பரம கானானாகிய பரலோகத்துக்கு கொண்டு செல்லும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற விசேஷமானவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருந்து நம்மை சீர்படுத்தி, நம்மை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நம்மை சீர் செய்து வழி நடத்தி அந்த தேசத்துக்கு கொண்டு போவார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆயத்தப்படுத்துகிறவர் ஆவியானவர். நம்மை வந்து அழைத்து போகிறவர் கர்த்தரானவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம், தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒருபோதும் மாறாது. பவுல் எழுதுகிறார், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அதே வாக்குத்தத்தம் அவனுக்கு நிறைவேறினது போல இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, மரித்து உயிர்த்தெழுந்து இயேசுவை யாரெல்லாம் நம்புகிறார்களோ, யாரெல்லாம் வாயிலே அறிக்கை செய்கிறார்களோ, அவர்களுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற கிறிஸ்துவர்களாக இருக்கிற நமக்கும் அந்த வாக்குத்தத்தம் பலிக்கும், அது நடக்கும் என்பதை குறிப்பிடுகிறார். விசுவாசிப்போமா? ஜெபிப்போம். தம்பி இஸ்ரவேல் ஜெபிக்கிட்டோம்.
ಕರ್ತನೇ ಸ್ತೋತ್ರ 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 ಸ್ವಾಮಿ. ನಮ್ಮನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ನಮ್ಮ ಸ್ವರ್ಗದ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಾವು ಬರುತ್ತೀವಿ ರಾಜ. ಹೌದು ಕರ್ತನೆ ಅಪ್ಪ, ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲೂ ಕರ್ತನೆ ದೇವದಾಸ ಮುಖಾಂತರ ನೀವು ಮಾತನಾಡಿದ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ಅಬ್ರಹಾಮ್, ಈಸಾಕ್, ಯಾಕೋಬನಿಗೆ ಕೊಟ್ಟದಂಥ ವಾಗ್ದಾನವು ಕರ್ತಾವೆ ಈ ದಿನದಲ್ಲೂ ನೀವು ನೆರವೇರಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದೀರ ಕರ್ತನೆ. ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಾನು ಮಾಡಿದಂಥ ವಾಗ್ದಾನವನ್ನು ನೆರವೇರಿಸುವೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳಿರುವ ಪ್ರಕಾರ ಕರ್ತಾವೆ. ಈ ದಿನಗಳಿಗೆ ಕಡೆ ದಿನಗಳಿಗೆ ಕರ್ತನೆ ಅಪ್ಪ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮುಖಾಂತರ ಕರ್ತನೆ ನಮಗಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದು ಕಲ್ವಾರಿಯಲ್ಲಿ ಜಡಿಯಲ್ಪಟ್ಟು ಸ್ವಾಮಿ ಎಲ್ಲ ಪಾಪಗಳಿಂದ ಮುಕ್ತಪಡಿಸಿ ಕರ್ತನೆ ರಕ್ಷಿಸಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತಾವೆ. ವಿಶೇಷವಾಗಿ ನಮಗೆ ಸಹಾಯಕ್ಕಾಗಿ ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ಕೊಟ್ಟು ಕರ್ತನೆ ಅವರ ಮುಖಾಂತರ ನೀವು ನಮ್ಮ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಸಿಯೋನನ್ನು ಕಾಣುವಂತೆ ನೀವು ಕೃಪೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ನೀವು ವಾಗ್ದಾನ ನೆರವೇರಿಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದೀರಾ ಸ್ವಾಮಿ. ನೀವು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿರುವಂತ ಪ್ರಕಾರ ಸ್ವಾಮಿ ಅದನ್ನೆಲ್ಲ ಪಡೆದುಕೊಳ್ಳುವಂತೆ ಕರ್ತಾವೆ. ಕೇಳಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಕರ್ತನೆ ಅದ್ರ ಪ್ರಕಾರ ಕೇಳಿ ನಡೆಯುವಂತೆ ನೀವು ಕೃಪೆ ಮಾಡಬೇಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಪ್ಪ. ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಕೇಳುವಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಿ ಬಲಪಡಿಸಿ ನೀವು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಬೇಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಸ್ವಾಮಿ. ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ಅರ್ಪಣಿಸ್ತೀವಪ್ಪ. ಎಲ್ಲ ಸ್ತುತಿಯು ಘನವು ಮಗಿಮೆ ನಿಮ್ಮೊಬ್ಬರಿಗೆ ನಾವು ಸಲ್ಲಿಸುತ್ತಪ್ಪ. ನಜರೇತನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಿಂದ ಅತಿ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೀವಿ ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯಾದ ಒಳ್ಳೆ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ಆಮೆನ್. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவருடன் சதா காலம் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு சென்று வாருங்கள். ஆமென். அல்லேலூயா.